வணக்கம் அன்பானவர்களே. நீங்கள்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி கேள்விப்பட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லைன்னா பயன்படுத்தலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துகிறவங்களுக்கு இல்லைன்னா பயன்படுத்த போகிறவங்களுக்கு உண்மையிலே அது நமக்கு ஒர்க் ஆகுது, நம்ம நினச்சதை கூடிய சீக்கிரமே மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோங்கிறதுக்கான ப்ரூஃப் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு ஒர்க் ஆகி நம்ம யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகும்போது யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கிறத கூடிய சீக்கிரமே ஈர்க்க போகிறீங்கிறதுக்கான சிம்டமையும் அனுப்பி வைக்கும், அதாவது அறிகுறிகளை அனுப்பி வைக்கும். அந்த அறிகுறிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். நம்மளுடைய நம்பிக்கை அதிகரித்தா லா ஆஃப் அட்ராக்ஷன் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த அறிகுறிகள் என்னென்னு இப்போ பார்க்கலாங்க. முதல் அறிகுறி, நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமான சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. திடீர்னு நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எதிர்பாராத விதமாக எங்கேருந்தோ ஒரு 5000மோ 10,000மோ உங்களை வந்து சேரும். அது கிஃப்டாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமாக கூட இருக்கலாம். ஒரு புது கார் வாங்க நினைக்கிறீங்கன்னா அந்த மாடல் காரை அடிக்கடி பார்ப்பீங்க. இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையை துணியை மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ரப்போசலோ இல்லை அது மாதிரியான ஒரு பொண்ணையோ நீங்கள் சந்திப்பீங்க. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வழியில் வர வழிகாட்டி பலகைகள் சரியான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணும். அது மாதிரி தான் இந்த சிம்டமும் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு இண்டிகேட் பண்ணும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ், அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நம்பரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதாவது 111, 222, 555 போன்ற நம்பரை அடிக்கடி பார்ப்பீங்க. அது டிவியில் பார்க்கலாம், இல்லைனா மொபைல் கிளாக்கில் பார்க்கலாம், இல்லைனா வண்டியுடைய நம்பர் பிளேட்டில் கூட பார்க்கலாம். இந்த நம்பருங்க அடிக்கடி உங்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த சிம்டம்ஸ் இல்லைனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான வேலை யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்கிறது. ஏன்னா யூனிவர்ஸ் நீ நினச்சதை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு மெசேஜ் அனுப்பும்போது நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணணும், அதுக்கு நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தணும். ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸையும் இது மாதிரியான எண்களையும் நீங்கள் பார்க்கும்போது நன்றி யூனிவர்ஸ், நன்றி யூனிவர்ஸ், நன்றி யூனிவர்ஸ், இல்லைனா இங்கிலீஷில் தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்னு 3 முறை சொல்லுங்கள். அதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக இருப்பீங்க, அந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு சொல்லுங்கள். அடுத்ததாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறத பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு கிரகப்பிரவேசத்துக்கான இன்விடேஷன் உங்களுக்கு வரலாம். உங்கள் பிரதரோ சிஸ்டரோ ஒரு வீடு வாங்கலாம். இது மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம வாங்க நினச்சோமே நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படாமல் கூடிய சீக்கிரம் நம்மளும் இது மாதிரியான ஒரு வீடு வாங்க போகிறோன்னு நினச்சி யூனிவர்ஸை தேங்க் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமான கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். உங்களையே அறியாமல் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல வேலையை மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த வேலையில் ஜாயின் பண்ண மாதிரியோ இல்லைன்னா இன்டர்வியூக்கு போன மாதிரியோ இல்லைன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட மாதிரியான கனவுகளோ உங்களுக்கு வரலாம். அடுத்தது நீங்கள் அமைதியான மனநிலையை உணர்வீங்க. முன்னெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கே கோவப்பட்டு டென்ஷன் ஆகிற நம்ம இப்போ அதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறத உணர்வீங்க. ஏன்னா கோபமும் எரிச்சலும் லா ஆஃப் அட்ராக்ஷனை வேலை செய்ய விடாமல் பண்ணுங்கிற புரிதல் உங்ககிட்ட உங்களை அறியாமையே வந்துடும். அடுத்தது உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். முன்னெல்லாம் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகப்பட்டுட்டு இருந்த நீங்கள் நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் நடக்கும்னு நம்ப ஆரம்பிப்பீங்க. அடுத்தது உங்ககிட்ட இருந்த சோர்வு, உற்சாகமின்மை இதெல்லாம் நீங்கி புத்துணர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. உடம்புல புது ரத்தம் பாயிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு உணர்வுக்குள்ளே இருப்பீங்க. அடுத்ததாக எதை நீங்கள் ஈர்க்க நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்கள் பயணமும் ஆரம்பிக்கும். சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. உதாரணத்துக்கு லாஸில் போயிட்டு இருக்கிற உங்கள் ஹோட்டல் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு நியூ ரெசிபி ஐடியா வரலாம், இல்லைனா ஒரு நல்ல குக் கிடைக்கலாம். உங்கள் ஹோட்டலுக்கு வர கஸ்டமர் கவுண்ட் கூடிட்டே போகலாம். இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸை ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போக போகிறீங்கிறதுக்கான சிம்டம் தான்.
கடைசியா மிக முக்கியமான விஷயம், இது உங்களால ஏத்துக்கொள்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, இதுதான் உண்மை. வாழ்க்கையில மிக மிக கஷ்டமான சிச்சுவேஷன்ல இப்ப இருப்பீங்க. அதாவது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறது கிடைக்கலனா, நம்ம எதிர்பார்க்கிற சேஞ்ச் நடக்கலனா, வாழ்க்கையே ஒண்ணுமே இல்லாம போயிடுங்கிற சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. இந்த சிச்சுவேஷன் எல்லாருக்கும் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. ஆனா, ஒரு சிலர் கண்டிப்பா இது மாதிரியான ஒரு கடினமான சிச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க. அதாவது நமக்கு கஷ்டம் வந்தா நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். நெருப்ப தீயில சுடுறது சுத்திகரிக்க தான், அழிக்க இல்லைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க படுற அத்தனை கஷ்டங்களும் உங்கள தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பலம், அனுபவம் எல்லாம் இருக்கிற ஒரு சிறந்த வெற்றியாளரா மாற்றதான். ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்பிக்கையோட யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. கிடைச்சதா கனவு காணுங்க. கிடைக்கிற வரைக்கும் காத்துட்டும் இருங்க. இந்த 3 விஷயங்களையும் உங்களால சரியா, பொறுமையா பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்க என்ன அடைய நினைக்கிறீங்களோ அது தானாவே உங்கள வந்து அடையும். பொறுமையா காத்துட்டு இருங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.